தமிழ்நாட்டுல முதல்ல மதிய உணவு திட்டம்னு கொண்டு வரப்பட்டது. அப்போதைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் 1956 ஜூலை 17ல திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்துல மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை எளிய குழந்தைகள் பசியின்றி கல்வி கற்பதற்கு உதவி செய்யும் வகையில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நிதியே இல்லை என்றாலும் இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன் என்று வைராக்கியமாக இருந்தவர் அப்போதைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் மிக முனைப்பாக இருந்தார். செயல்படுத்தியும் காட்டினார். அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1982 ஜூலை 1ஆம் தேதி சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக எப்படி மாறியது அப்படின்னா, பிள்ளைகள் சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும். மேலும் இடைநிற்றலை தவிர்க்கும் வகையில் பள்ளி செல்லும் குழந்தைகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில இந்த திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சத்துணவு திட்டம். அதற்கு பிறகு முதலமைச்சராக அரியணை ஏறிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சத்துணவு திட்டத்திலே 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டை சத்துணவோடு சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்பு வாரத்திற்கு 1 முட்டையானது வாரத்திற்கு 2 முட்டை, வாரத்திற்கு 3 முட்டை என்று மாறி 5 நாட்களிலும் முட்டை வழங்கப்படும் என்ற மகத்தான திட்டம் 2010 அறிமுகப்படுத்தப்பட்டது. முட்டை உண்ணாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் சேர்த்து தரக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது. இது சத்துணவுல ஏற்பட்ட மாற்றமாக பார்க்கப்பட்டது. மாணவர்களுடைய ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்காகவும் இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் பள்ளி செல்லும் மாணவர்களோட வருகையை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் படிப்படியாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலவை சாதம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். வாரத்திலே சத்துணவோடு கூடிய கலவை சாதம், மசாலா முட்டை என அவர் இந்த சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தினால் மாணவர்கள் காலை நேரத்தில் பசி பட்டினியோடு பள்ளிக்கு வரக்கூடாது, அவர்களின் பசியை போக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இன்றைக்கு அரியணையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வராகிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயரிட்டு அந்த திட்டத்தை தொடர்வதாக அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்திலே மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைத்திருக்கிறார். சத்துணவிலே வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் பள்ளி மாணவர்களுக்கு என்ற மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விரைவில் அதற்கான அரசாணை வரும். பல துறை அமைச்சர்களோடு கலந்து பேசி முதலமைச்சரோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது மாணவர்களின் ஆசைக்கு இணங்கி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிக்கன் பிரியாணி வழங்குவதில் நமக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிக்கன் பிரியாணி உண்பதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். முட்டை உண்ணலாம், வேக வைத்த முட்டை உடலுக்கு நல்லது. அதனால்தான் ஜெயலலிதா அம்மையார் கூட அதை மசாலா முட்டையாக மாணவர்களுக்கு வழங்கினார். முட்டை உண்ணாத மாணவர்கள் கூட மசாலாவை சேர்த்து தரும்போது அதை உண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படியாக இன்றைக்கு சிக்கன் பிரியாணி ஒரு முக்கிய நாட்களிலே வழங்குவதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். வாரந்தோறும் சிக்கன் பிரியாணி வழங்குவதால் மாணவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது. மருத்துவ ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல முட்டை உண்ணாத மாணவர்களுக்கு எப்படி வாழைப்பழம் வழங்கப்படுகிறதோ அதுபோல சிக்கன் பிரியாணி உண்ணாத மாணவர்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த சிக்கன் என்பதிலே மாணவர்களுக்கு இந்த பிராய்லர் கோழி சிக்கன் பிரியாணி வழங்குவதை விட நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வழங்கினால் அது மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை கூறுகின்றனர். செவி சாய்க்குமா தாவேகா அரசு என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நமது எதிர்பார்ப்பும் அதுதான். சிக்கன் பிரியாணியிலே பிராய்லர் கோழியை சேர்ப்பதை விடுத்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வழங்கினால் அது மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். ஊட்டச்சத்து மேம்படுத்துவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கிராமப்புறங்களிலே நாட்டுக்கோழி வளர்ப்போரின் எண்ணிக்கையும் இதனால் அதிகரிக்கும் என்பது திண்ணம்.
எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள் இதை கருணையோடு பரிசீலிக்க வேண்டும். சிக்கன் பிரியாணி வழங்கும் போது அது பிராய்லர் கோழி பிரியாணியாக இல்லாமல் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அது மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். கட்டாய மாணவர்கள் ஊட்டச்சத்து மேம்படுத்துவதற்கு அது வழிவகை செய்யும் என்று மருத்துவ நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். சமூக செயற்பாட்டாளர்களும் அதையே எதிர்பார்க்கின்றனர். இதை பள்ளி கல்வித்துறை செவி சாய்க்குமா, நாட்டுக்கோழி பிரியாணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரிய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.